Yeah, just now I told everything. That's what the complete his speech was like. What is your observation on the governor's praise for the TVK governance? He said that in the past governance, there are several deaths, and this government particularly is focused on ensuring a transparent governance, corrupt-free governance. These are the words that the governor No, had used. totally on all issues, governor's speech was supported the present government. That is the thing. I can say that in a single line. So his complete speech was supported ruling party. We will wait and see what is going to happen. Today only he spoke his first speech. So let us see, let us watch what's going on. Today we also saw DMK members wearing Tamil Tag also there. Then the national anthem also 2 times there. இடம்பெற்றது. அதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நீண்ட நாள் கனவான, அதாவது 85 வருடங்களாக ஒரு சமூக நீதி, சமூக பொருளாதார சர்வே நடத்தப்பட வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கையும் கோட்பாடும் அதுதான். சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற பெயரிலும் சமூக நீதி கணக்கெடுப்பு, சமூக பொருளாதார கணக்கெடுப்பு கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி எத்தனையோ வருடங்களாக போராட்டங்கள், நிறைய கோரிக்கைகள்லாம் வைத்திருக்கிறோம். கடந்த 10 நாட்களுக்கு முன்பு கூட சென்னையில் அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று நடைபெற்றது. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் அவர்களுடைய ஆதரவை எழுத்து மூலமாகவும் பங்கெடுப்பதன் மூலமாகவும் ஆளுங்கட்சியும் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். எல்லாருமே தொலைபேசி வாயிலாகவும் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த நிலையில் இன்று மேதக ஆளுநர் அவர்களின் உரையில் சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக பொருளாதார கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் நடத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வெளிவந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. இதற்காக தமிழக அரசுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக எங்களுடைய நன்றியையும் மகிழ்ச்சியும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒன்றிய அரசு நடத்துறது மேக்ரோ சர்வே, அதாவது தலை கணக்கெடுப்பு, சென்சஸ், பாப்புலேஷன் சென்சஸ்னால் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எந்த ஊரில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க என்ற சர்வேவும் ஒரு மேக்ரோ சர்வேவாக தான் இருக்கும். அவர்களுடைய மதமோ அவர்கள் சார்ந்த சமூகம் அப்படி தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு மாநிலம் நடத்தும்பொழுது குறிப்பாக இன்னும் நிறைய மைக்ரோ சர்வே அப்படின்றது நிறைய கேள்விகள் இருக்கும். 70லேருந்து 100 கேள்விகள் கூட இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பீகார்லேயும் அண்டை மாநிலங்கள் எடுத்திருக்கிறாங்க. அது மைக்ரோ சர்வே. எத்தனை லட்சம் குடும்பங்கள் இருக்கின்றன, அந்த குடும்பங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை பற்றிலாம் அந்த மைக்ரோ சர்வேயில் உங்களுக்கு தெரிய வரும். அப்போ நம்மளுடைய சோஷியல் வெல்ஃபேர் மெஷர்ஸ், அதாவது ஒரு அரசாங்கம் நலத்திட்டங்களை அந்தந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமென்றால் அவர்களை பற்றிய ஒரு தரவுகள் இருக்க வேண்டும். அதற்கான இந்த கணக்கெடுப்பு என்பது மிக அவசியமாக இருக்கிறது. அதை தான் இன்றைக்கி எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு நாங்கள் வரவேற்கிறோம். கண்டிப்பாக எப்படின்னா 2027 மத்திய அரசாங்கம் அதை சர்வே நடத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதை ஒட்டியோ இல்லை அதை முடித்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும்னு தமிழக அரசாங்கம் உறுதியை சொல்லியிருக்கிறாங்க. அது அதற்கு நாங்கள் வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம். இருந்தாலும் சில உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றெல்லாம் இருக்கிறது. அந்த வழக்கு மூலம் இந்த 69% இடஒதுக்கீடை பாதுகாக்க வேண்டும் என்றால் இதுக்கு இந்த சர்வே இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே நடத்தப்பட வேண்டும். அதற்கான முயற்சிகளையும் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து எடுக்கும். ஆளுநர் உரையில் சிங்கப்பெண் படைக்கு நிறைய பர்சனல் விமென் போலீஸ் பர்சனல் எடுக்கப்படுவதாகவும்
டெக்னிக்கல் சர்வேலன்ஸை அதிகப்படுத்துவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய திட்டங்களை கொண்டு வர வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு என்னென்னா, தனியாகவே அதுக்கு ஒரு டிஜிபிஏ அவர் தலைமையில் ஒரு குழுவை போட்டு இந்த பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதைவிட குறிப்பாக என்னென்னா, இந்த மாதிரி பெண்கள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய மது பழக்கம், போதை பழக்கத்தை தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்க வேண்டும். அதற்கு மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். அதே போல் அதைவிட அதிகமாக ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தவறு செய்பவர்கள் யார் என்பதை நம்ம எல்லாருக்கும் தெரியுது. இன்றைக்கி இந்த ஃபோரன்சிக் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் இருக்குது நம்மக்கிட்ட. யார் தவறு செய்கிறார்கள் என்பது உடனடியாக தெரிந்து விடுகிறது. அதை 5 வருஷம் இல்லை 3 வருஷம்ன்ற கேஸ் எல்லாம் இழுக்காமல் உடனடியாக போக்சோ கோர்ட்டுகளையும் மகளிர் சிறப்பு நீதிமன்றங்களையெல்லாம் அதிகப்படுத்தி அந்த கேஸுகளை கிட்டத்தட்ட எத்தனையோ 7000 வழக்குகள் இருக்குது. அதில் பாதி வழக்குகளை எடுக்கவே இல்லை, அதாவது விவாத பொருளாகவே எடுக்க முடியல. அதனால் போக்சோ நீதிமன்றங்களை எல்லாம் அதிகப்படுத்த வேண்டும். அதே சமயம் போலீஸ் பர்சனலை அதிகப்படுத்தி பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வேண்டும். குறிப்பாக உயிர் பயத்தை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தாதான் இந்த தவறு செய்பவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். கொஞ்ச நாள் ஒரு 10 வருஷம் கேஸ் இழுக்கக்கூடாது. உடனடியாக ஒரு 2 மாதத்திற்குள்ளாக 1 மாதத்திற்குள்ளாக தினம் வாரத்துக்கு ஒரு முறை அந்த கேஸை எடுத்து ஆடி வழக்கு செய்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். எத்தனையோ வெளிநாட்டில் பார்க்குறோம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இழைப்பவர்களுக்கு உயிர் பயத்தை காண்பிக்கிறார்கள். அந்த பயத்தை அவங்க கொடுக்கணும். மரண தண்டனை கொடுத்தாதான் இவங்க அடுத்த முறை எந்த ஒரு பெண் குழந்தைகள் மேலோ பெண்கள் மேலோ பாலியல் அத்துமீறல் நடத்துவதற்கு துணிய மாட்டார்கள். அதனால் அந்த மரண தண்டனையை கொடுக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய அதை நம்ம வேகமாக அதாவது இந்த தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் எல்லாரும் ஒற்றுமையாக நம்ம செயல்பட வேண்டும். சீக்கிரமாக தவறு இழைப்புக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். அதை நம்ம உறுதி செய்ய வேண்டும். அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது 2021 அதிமுக பாமக கூட்டணி இருக்கும்போது சீரியஸ் சொன்னாரு, பாமகனால 30 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்ற பாமக போட்டு பிச்சை அப்படின்னு சொல்லி பேசினாரு. 2021 ஏன் அந்த மாதிரி அவர் ஜெயிக்கல அப்படின்னு சொன்னாரு. இது அதிமுக பாமக கூட்டணி குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசுறாங்க. அதை பற்றியெல்லாம் உட்கட்சி பிரச்சனை பற்றி நாங்கள் எதுவும் இப்போ பேச முடியும். புத்தாக்க பயிற்சியை முடித்து புத்துணர்ச்சியோடு தாவேக எம்எல்ஏக்கள் கலந்து கொண்ட ஒரு சட்டமன்றம், இளைஞர்கள் இளம் பெண்கள் அதிகமாக பங்கெடுத்துள்ள ஒரு சட்டமன்றம், சமூக வாரியாக பிரதிநிதித்துவம் சமமாக இருக்கிற சமூக நீதிமன்றமாய் மாறி இருக்கிற சட்டமன்றம் இனிதே தொடங்கியிருக்கிறது. இந்த இணைய நாளில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு, இதில் பங்கெடுத்த மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏதாவது கேள்வி இருந்தால் தெளிவாக சொல்கிறோம். தமிழ் எங்கள் பேச்சு, தமிழ் எங்கள் மூச்சு, தமிழ்தான் எங்கள் உயிர், தமிழ் எங்கள் வாழ்வு. நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு தமிழ் தந்தது. எப்போதும் அன்றும் இன்றும் என்றும் தமிழுக்கு தான் முன்னுரிமை. ஒன்றிய அரசு கொடுத்திருக்கக்கூடிய சுற்றறிக்கையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அரசாங்க நிகழ்வு நடக்கிற இடத்துலையுமே எடுத்த உடனே நேஷனல் சாங் வந்தே மாதரம் பாட வேண்டும் என்று இருந்தது. ஆனால் தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் தமிழ்த்தாய் வாழ்த்து முதன்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய இடம். மற்றபடி தேசிய இடம் பாடுவதில் முரண் இல்லை. வேறு தாங்க, அதுக்கு தான் பதில் சொல்கிறேன். நேஷனல் சாங் வந்தே மாதரம் பாடணும்னு ஒன்றிய அரசு சுற்றறிக்கையே இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணல. தமிழுக்கு தான் முதலிடம், தமிழ்த்தாய்க்கு தான் முதலிடம், தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதலில் பாடப்பட்டது. அப்போ வந்தே மாதரம் அவங்க ஒன்றியர் சொல்கிறாங்க வந்தே மாதரம் பாடப்பட வேண்டும். அப்போ நீங்கள் இந்த வந்தே மாதத்தை பாடலை அப்படின்றத எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? தேசிய கீதத்தை 2வதாக பாடுறீங்க, அதுவே அவை மரபுக்கு முரணாக, அவை மரபடி பின்னர் தான் 3வது முறையாக நான் பதில் சொல்கிறேன். தமிழ்த்தாய் வாழ்த்தோடு சட்டமன்றம் தொடங்கியது. தேசிய கீதம் பாடக்கூடாதுன்னு எதுவும் இல்லை. தேசிய கீதமும் இசைக்கப்பட்டது. இறுதியிலும் தேசிய கீதம் பாடப்பட்டது. இதுதான் பதில். இல்லை, முதல்ல வந்தே மாதரம் பாடணும் கூட தான் மரபு இல்லை. ஆனால் வந்தே மாதரம் பல இடங்களில் பாடினாங்க. நம்ம தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை கொடுத்துருக்குறோம். அது மட்டும் கிடையாது, சட்டமன்றத்திற்கென்று ஒரு கண்ணியமும் மாண்பும் இருக்கிறது. ஜனநாயகத்து பூர்வமாக எதிர்க்கட்சிகள் அவர்களுடைய எதிர்வினை ஆற்றலாம். இன்றைய தினம் கூட திமுகவினுடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க பேட்ச் ஏதோ ஒன்று குத்திட்டு வந்தாங்க. இந்த டெமோக்ரஸியுடைய பியூட்டியே ஜனநாயகம் என்பதே
எதிர்க்கட்சிகள் அவர்களுடைய எதிர்ப்பை காட்டலாம், அதற்கு இடம் தரலாம். ஆனால் ஒன்று கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸு, அவங்க போன ஆட்சியில் அப்படி வந்திருக்கணும், கொஞ்சம் காலத்தாமதம் இந்த ஆட்சியில் வந்துட்டாங்க. இது பொது அமைதியும் சட்டம் ஒழுங்கையும் சட்டத்தின் ஆட்சியும் நீதி நிலைநாட்டுவதற்காக சிங்கப்பெண்கள் சிறப்பு படையிலிருந்து பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து கொண்டு இருக்கக்கூடிய சர்க்கார். அதனால் இந்த பேட்செல்லாம் போன ஆட்சியில் அவங்க கொண்டு வந்திருக்கணும் என்பதையும் சுட்டி காட்டிக் கொள்கிறோம். நல்ல முறையில் தொடங்கி இருக்கிறது, தொடக்கம் நல்ல முழக்கமாக இருக்கிறது. இனி அடுத்த அலுவல் கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்த அறிவிப்புகளும் விரைவில் வெளிவரும். இல்லை, கிரைம் அகேன்ஸ்ட் உமன் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு விக்டிம் வந்து அந்த அப்பா அம்மா வந்து குழந்தையின் மீது இப்படி ஒரு அப்யூஸ் நடந்துருச்சு, அவனுக்கு கேஸ் கொடுக்க வந்த அப்பா அம்மாவே அடித்து ஒரு கேஸ் போட்டாங்க. முன்பு 2024ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா சராசரியாக கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 30 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க. அதை விட குறைந்திருக்கு. அதே சமயம் விக்டிம்ஸ் வெளியில் வருவது அதிகரித்திருக்கிறது. பாதுகாப்பு உணர்வு போலீஸ் ஸ்டேஷன் அதிகமாக இருக்கிறதால நிறைய விக்டிம்ஸ் வெளியில் வராங்க. அதனால் இதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி என்பது பொது அமைதியை பாதுகாத்து துரிதமான நடவடிக்கை. இப்போ குற்றம் நடக்குதா, உடனடியாக எந்த பாராபட்சமும் இல்லாமல் துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதிகபட்ச தண்டனையை வாங்கி கொடுப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொருத்தரா இல்லையே, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது, அதை சொல்லவே மாட்டீங்களே. சமூக நீதியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பிலிருந்தே சொல்கிறோம், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், சாதிவாரி சமூக நீதி கணக்காய்வு மாநில அரசு நடத்த வேண்டும். இதில் மாற்றம் இல்லை. அன்று சொன்னதான் இன்றும் சொல்கிறேன். ஏன்னா இது சமூக நீதியை அப்போ தான் ரூட்ஸில் என்ன போயிருக்குன்னு பார்க்க முடியும். பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, ஒடுக்கப்பட்டவர்கள்லேயே ஒரு செக்டார் வந்துட்டாங்களா, இன்னொரு செக்டார் வரலையா, ரூட்ஸில் போயிருக்கா, முதல் தலைமுறை பட்டதாரி யார், பெண்கள் படிச்சிருக்காங்களா, பட்டதெல்லாம் எப்போ வரும்னா கணக்கெடுப்பும் கணக்காயும் நடந்தால் தான் வரும். அதோடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறோம். அவங்க பண்ணலையே, நாம இதில் அழுத்தம் ஏற்படுத்தும் சொல்லியிருக்கிறோம். அவங்க மேடையில் சொன்னாங்க, சட்டமன்றத்தில் சொல்லலை. ஆனால் நம்ம இதை கடுமையாக பின்பற்ற போகிறோம் என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் இது. கணக்காய்வை மாநில அரசு பண்ணோம், சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு பண்ணணும், அதற்கான அழுத்தத்தையும் நாங்கள் கொடுப்போங்கிறத சொல்லிட்டோம். ஒவ்வொருத்தரா சார், ஏற்கனவே விரிவாகவே உங்கள் சேனல்லே நான் சொல்லியிருக்கிறேன். சாதிவாரி கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி நடத்தணும், மற்ற மாநிலங்களில் சாதிவாரி கணக்காய்வுகள்லாம் எப்படி நடத்தினாங்க, உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் என்னென்ன வழக்குகள் இருக்குது, வழக்கினுடைய தீர்ப்புகளை எப்படி பின்பற்றணும் என்பது தெளிவாக விரிவாக உங்கள் சேனல்லே பேசியிருக்கிறேன். சுருக்கமாக சொல்கிறேன், சாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு நடத்தணும், சாதிவாரி கணக்காய்வை மாநில அரசு நடத்தி இரண்டும் நடைபெறும். நாங்கள் பின்பற்றக்கூடிய ஒரே ஆள் மாண்புமிகு முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான். மக்களை முன்னிலைப்படுத்தி பதில முடிக்க விடுங்க நண்பா. பதில நீங்க மட்டும் பேசுனா எப்படி, நாங்க பேசுறதை கொஞ்சம் கேளுங்க. அவரும் கேட்பார்ல, இவங்க நீங்க மக்களுக்காக பேசுவாங்களா இல்ல போன்ல கேட்டுட்டு ஒரே கட்சிக்காக பேசுவாங்களா அப்படின்னு மக்களும் கேட்குறாங்க. நான் சொல்றதை நல்லா கவனிங்க. முதல் நாள் சிறப்பாக தொடங்கி இருக்கிறது. சமூக நீதி காம்ப்ரமைஸ் இல்லாமல் தொடங்கி இருக்கிறது. அதுக்கு இந்த சட்டமன்றமே பிரதிநிதித்துவம். இத்தனை ஒடுக்கப்பட்ட, இத்தனை பிற்படுத்தப்பட்ட, இத்தனை பெண்களுக்கு ஈக்குவலாக ஜெண்டர் ஈக்குவாலிட்டியோட ஒரு கேபினெட் நடந்திருக்கு. இது எல்லாமே எதோடைய அறிகுறினா ஜனநாயகத்தினுடைய பாதையில் சென்று கொண்டு இருக்கிறோம். யாரையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் பின்பற்றக்கூடியவர்கள் எங்கள் கொள்கை தலைவர்கள், பகுத்தறிவு தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள், கர்ம வீரர் காமராசர் அவர்களை பின்பற்றி வீர நடை போட்டுக் கொண்டு இருக்கிறோம். கொடுத்த வாக்கை காப்பாற்றினார் முதல்வர் விஜய். 2-3 ஆண்டுகளாக இருட்டடிப்பு செய்யப்பட்ட சட்டமன்ற நேரலை மீண்டும் தொடங்கி இருக்கிறது. இனி சட்டமன்ற நேரலை தொடரும். இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. டிரான்ஸ்பரண்ட், குட் அண்ட் கிளீன் கவர்னன்ஸுக்கு இன்றைய நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டு. நன்றி.